ஆனால் எடப்பாடி வந்து முதுகில் குத்துறதுல பெரிய ஆள். ஓபிஎஸ் முதுகில் குத்தினார், சசிகலா முதுகில் குத்தினார், தினகரன் முதுகில் குத்தினார். இப்போ பிரேமலதா முதுகிலையும் குத்துவார். இப்போ 2வது வேகன்சியை வந்து பிரேமலதா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி மிரட்டுற மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுற மாதிரி தான், நான் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரினா அவங்க கூட்டணியில் போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் தேமுதிக கொடுத்துட்டு பாமக அன்புமணி எதிர்பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன். பாமக கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இருந்தாலும் அன்புமணி எதிர்பார்க்குறாரு வச்சுக்கோங்க. அங்கே அன்புமணி கொடுத்துட்டு நீங்கள் தேமுதிக கொடுக்கலன்னா அது வந்து அப்போ பாஜக வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணணுன்னு பிரேமலதா எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணலைன்னு சொல்கிறாரு. அப்போ எது உண்மைன்னு யாருக்கும் தெரியல. அப்போ ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு தெரியல. அது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் காமிக்கணும். ஆக்சுவலாக அவரோட பிரேமலதாட்ட ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரியாது. இது 2வதாக கிடைக்கிற வேகன்சிக்கு ஒரு 5-6 எம்எல்ஏ கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து பாஜக சப்போர்ட்டோட வாங்கிடுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா அந்த 2வது வேகன்சியை வந்து தேர்தல் கூட்டணியோட லிங்க் பண்ணி எடப்பாடியை யோசிக்கிறாரா, இல்லை நம்ம கட்சிக்காரர்கள் கொடுத்தா போகிறோம், தேர்தல் கூட்டணியை நம்ம 10 மாதம் கழிச்சு 8 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், அப்போ எப்படி அமைதுன்னு பார்த்துக்கலாம், அப்போ நம்மளே எந்த அணியில் இருப்போம் தெரியாது, அது மாதிரி பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணுறாருன்னா. ஸோ அந்த கமல் கொண்டு வந்ததில் திமுக காரங்க திகாக்காரங்களே ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்படுறாங்க. இந்த வாதம் வந்து புளித்து போன ஒரு வாதம். ஓகே, அண்ணாவுடைய கொள்கையே அதுதானே. நான் வந்து தனிப்பட்ட பிராமணர்களை எதிர்க்கிறேன், பிராமணியத்தை தான் எதிர்க்கிறேன். அந்த பிராமணியை வந்து பிராமணர்கள்ட்ட மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே முதலியார்ட்டையும் இருக்குது, நாயுடுகிட்டையும் இருக்குது, நாயக்கர்ட்டையும் இருக்குது. ஸோ இதுவுமே கூட இந்த மாதிரி பிளானிங்களோட தான் திமுக பண்ணிருக்கு. இல்லை, ஒரு தேர்தல் கணக்கு தாங்க இது ஆக்சுவலாக. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, தேர்தல் கணக்கு தான். அது கமலஹாசன் கூட தேர்தல் கணக்கு தான். உள்ள உட்கட்சி சண்டையெல்லாம் போட்டு கோஷி பூசெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பண்ணினா அங்கே இடங்கள் குறைஞ்சது, சேலத்தில் இருந்த வாட்டி உங்களை தொலைச்சி கட்டிடுவேன்னு சொல்லிட்டார் ஆக்சுவலாக. சரி, இப்போ அடுத்து திமுக அந்த இதில் வந்து இது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு செஞ்சுருக்காங்க. அதில் கமல் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. ஸோ அந்த கமல் கொண்டு வந்ததில் திமுக காரங்க திகாக்காரங்களே ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்படுறாங்க சார். என்னென்னா திமுகவோட கொள்கையிலே இருக்கிறது வந்து என்னென்னா பிராமணர்களுக்கு வந்து அந்த சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எலெக்ஷனில் தேர்தலில் எம்எல்ஏ எம்பி வந்துருக்கு. ஸோ இது கொடுத்தது அந்த சைடே ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? நான் கமலை வந்து ஒரு பிராமணராக பார்க்கவே இல்லை. கமலை வந்து அடிப்படையில் பிராமணராக பார்க்க அவர் என்றைக்குமே பிராமணர்னு அவர் பிரகடனப்படுத்தினதே கிடையாது. ஏன்னா அந்த ஹாசன்ற பேரே வந்து அவங்க அப்பா ஏதோ ஒரு முஸ்லீம் நம்பரோடு இருந்தார், அவரோட பேரில் தான் நினைவு தான் ஹாசனே வச்சிருக்காரு அவர் ஆக்சுவலாக. அதனால் வந்து கமலை வந்து நீங்கள் ஒரு பிராமணராக பார்க்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போது கமலுக்கு கொடுத்த உடனே ஏதோ திராவிட அப்படிலாம் விமர்சனம். இப்போ தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரல் யார், ராமன் யார், பிராமணர் தான் அவர் ஆக்சுவலாக வந்து இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஒருத்தர் பிராமணராக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிராமணியத்தை எதிர்க்கிறீங்கன்றது வேற விஷயம். தனிப்பட்ட பிராமணர்கள் அண்ணாவுடைய கொள்கையே அதுதானே. நான் வந்து தனிப்பட்ட பிராமணர்களை எதிர்க்கிறேன், பிராமணியத்தை தான் எதிர்க்கிறேன். அந்த பிராமணியை வந்து பிராமணர்கள்ட்ட மட்டும் இல்லை, முதலியார்ட்டையும் இருக்கு, நாயுடுகிட்டையும் இருக்கு, நாயக்கர்ட்டையும் இருக்கு. அதனால வந்து இந்த வாதம் வந்து புளித்து போன ஒரு வாதம். ஸோ அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கமல் வந்து அந்த கட்சிக்கு உபயோகமாக இருப்பார், அந்த கூட்டணிக்கு உபயோகமாக இருப்பார், பிரச்சாரத்தில் உபயோகமாக இருப்பார். அவர் கட்சி சரியாக நடத்தலை, மக்கள் நீதி மையத்தை ரொம்ப மோசமாக நடத்தினார், ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு கமல் உதாரணம். ஸோ ஆனால் வந்து இந்த கூட்டணிக்கு அவர் உதவியாக இருப்பார். பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணார், அதெல்லாம் உதவியாக இருப்பார். இப்போ விஜயெல்லாம் வந்திருக்கிற போது திமுகவுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரகர் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அவர் விஜய் அளவுக்கு செல்வாக்காக இருக்கார் கமலஹாசன் சொல்ல மாட்டேன், பட் விஜய்க்கு ஓரளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுவார். ஒரு சில இவரும் பிரபல நடிகராக இருக்கார் இல்லையா, இவரும் கரண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கார் இல்லையா, டக்கில் இதெல்லாம் வந்திருக்கு, இப்போ இன்னொரு படம் கூட வரும் அடுத்தது. ஸோ தேர்தலும் போது ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகராக தான் அவர் இருப்பார் அவர். அதனால் 2வது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல் வந்து ஆன்டி மோடி லைன் எடுக்கிறார், ஆன்டி பிஜேபி லைன் எடுக்கிறார். மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி பாஜக வந்து நம்ம பன்முகத்தன்மையை கெடுக்கிற பாஜகவுக்கு எதிராக பிளே பண்ணக்கூடியவர் தான் கமல். அவர் திமுகவை எதிர்த்து டெலிவிஷன்லாம் உடைச்சாரு, அதெல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தற்சமயம் பார்க்கும் பொழுது அரசியலில் வந்து உங்களுக்கு கூட்டணியெல்லாம் வந்து கொள்கையை பார்த்து வைக்கிறது இல்லை இல்லையா. ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து இந்தியா கூட்டணியோட கருத்தோட வந்து கமல் ஒன்றுபட்டு போறார். ஆன்டி பிஜேபி லைனில் அவர் ஒன்றுபட்டு போறார், அதுக்குள்ள வந்து வர்றாரு அவர் ஆக்சுவலாக. அதனால வந்து
அது இயல்பான ஒரு விஷயம் தான். ரெண்டாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, போன எலெக்ஷனில் ஒரு பிரச்சாரம் பண்ணால் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏதோ வந்து திமுக வந்து ஆதி காலத்து திராவிட இயக்கத்தோடு சம்மந்தப்படுத்தி அந்த பிராமண எதிர்ப்பு போன்ற விஷயங்களோட கமலோட அப்பாயின்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இந்த கட்டத்தில் வந்து கமல் அப்பாயின்மெண்ட் கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பாஜகவை எதிர்க்கிற ஒரு அரசியலை தீவிரமாக கையில் எடுத்திருக்காங்க. திமுக இந்தியா கூட்டணி எடுத்திருக்கு. அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி கமல் இருக்கார் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அது கரெக்டான ஒரு அணுகுமுறை என்பது என் கருத்து. நிச்சயமா சார். மற்ற மூவர் நியமிச்சது கூட இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருந்தாங்க. அதாவது வில்சன், அப்புறம் இவங்க சல்மா, அப்புறம் இவங்களெல்லாம் சொல்லிட்டு. ஸோ இதுவுமே கூட இந்த மாதிரி பிளானிங்களோட தான் திமுக பண்ணிருக்கு. ஒரு தேர்தல் கணக்கு தாங்க இது. ஆக்சுவலாக அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தேர்தல் கணக்கு தான் அது. கமலஹாசன் கூட தேர்தல் கணக்கு தான். ஆன்டி மோடி லைன், ஆன்டி பிஜேபி லைனுக்கு அவர் நல்ல உதவுவார், அவர் பேசுவார் அப்படின்றதான் பாயிண்ட். ஏன்னா விஜய்க்கு ஃபோர்ஸாகவும் கொஞ்சம் இருப்பார் அப்படின்றதான். இந்தியா கூட்டணியோட யூஎஸ்பி இருக்குல்ல, அந்த யூஎஸ்பியே ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி தானே. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எதிர்ப்பு என்பது வெறும் மைனாரிட்டி மட்டும் கிடையாது. மைனாரிட்டியை தாண்டி ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. பாஜகவை பிடிக்காத ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. மைனாரிட்டிக்கு பிடிக்காதுன்றது அது ஒரு ஓட் பேங்க். மைனாரிட்டிலையுமே பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் இருப்பாங்க. மைனாரிட்டியை தாண்டி வெளியில் இந்துக்கள் மத்தியிலேயும் கூட பாஜக எதிர்ப்பாளர்கள் பெரிய அளவில் இருக்காங்க. பாஜகவுடைய கொள்கைகள் நடைமுறைகள் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஓட் பேங்க். அதனால வந்து ஏதோ பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் மைனாரிட்டி மட்டும்தான்ன்றது தவறான ஒரு கணிப்பு. இல்லாட்டி திமுக தொடர்ந்து வின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா வெறும் மைனாரிட்டி ஓட்டை மட்டும் வாங்கி வின் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மைனாரிட்டிக்கு வெளியில் ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அதுதான் வந்து காரணம். ஆக்சுவலாக அதுவும் இதுவும் சேரும்பொழுது தான் அது வந்து ஹைப் ஒரு வருது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து ஒரு இஸ்லாமியர் இருந்தார் புதுக்கோட்டை அப்துல்லான்னு, அவருக்கு எம்எல்ஏ ஆசை வந்துடுச்சு. அதனால் அங்கே போயிருக்கா வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி மந்திரி ஆளுன்னு நினைக்கிறார் அவர். அப்போது அதனால் சல்மா கொடுத்தாங்க. சல்மா பெருனாவும் இருக்காங்க, இஸ்லாமிய தான் இருக்காங்க, ஒரு கவிஞர் எழுத்தாளர். திமுக எப்போதுமே அந்த எழுத்து கவிதை இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அதில் கலைஞர் கெட்டிக்காரர் வைரமுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவர் கொடுக்கல. அவர் ஆக்சுவலாக வைரமுத்து ட்ரை பண்ணி பார்த்தார், முயற்சி பண்ணி பார்த்தார். ஆனால் கலைஞர் வந்து அவ்வளோ நெருக்கமாக இருந்து கூட கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தாரே தவிர வைரமுத்துக்கு எம்பி போஸ்ட் கொடுக்கல ஆக்சுவலாக வந்து. இப்போ அது கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, தோழமை கட்சிக்காரங்களுக்கு, தோழமை கட்சிக்கு கொடுப்பார் கலைஞர். தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம், ராஜா, ரங்கராஜன் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தோழமை கட்சிகளுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பார். ஆனால் ரொம்ப வேண்டிய இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப கூட இருக்கிறவங்களுக்கு வைரமுத்துக்கெல்லாம் வைரமுத்து ட்ரை பண்ணி பார்த்தார். ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தார், வைரமுத்து கொடுக்கல அவர் ஆக்சுவலாக வந்து. அதுதான் சல்மா தொடர்ந்து ட்ரை பண்ணாங்க. அவங்களும் ரொம்ப வருஷமா எம்எல்ஏ சீட்டும் கேட்டிருந்தாங்க, களத்திலேயே செயல்பட்டு. ஆமாம், களத்திலேயே அவங்களுக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க, மருங்காபுரி கொடுத்தாங்க, தோத்துட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்ததும் வந்து கடந்த தேர்தல் கூட மனசூழலாம் கேட்டதாக சொன்னாங்க. கடந்த தேர்தல் கூட இங்கே மணப்பாறை சார் அந்த தொகுதி ஏதோ கேட்டதாக சொன்னாங்க. ஆமாம், அது கடைசியில் கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து சல்மா கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவலிங்கமும் ஒரு சேலம் தேர்தல் அது வந்து இதுக்காக சார் ஒருவேளை பொன்முடி அவர்கள் இடத்தை நிரப்ப அது உடையார், ரெண்டு பேரும் உடையார். ஸோ அதில் உடையார்ன்றதுனால கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் என்னென்னா வந்து சேலத்தில் வந்து 3 மாவட்ட செயலாளர்கள், ஒன்று செல்வகணபதி, இன்னொன்று சிவலிங்கம், இன்னொன்று பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன். அவர் தான் சேலம் வடக்கில் வின் பண்ணியிருக்கார். சேலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 11 தொகுதி இருக்குது. அதில் ஒரு தொகுதியில் தான் திமுக வின் பண்ணியிருக்கு, சேலம் நார்த்து. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இப்போ அமைச்சராக இருக்கார். அதில் வந்து அங்கே ஒற்றுமை இல்லை. அந்த 3 மாவட்ட செயலாளர் மத்தியில் ஒவ்வொருத்தர் 3 சைடு பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து இவர் என்ன சொல்கிறாரு, சிவலிங்கத்துக்கு பதவி கொடுத்துட்டு வரப்போகிற எலெக்ஷனில் 80% தொகுதியை வந்து வின் பண்ணி ஆகணும். போன வாட்டி ஒரு தொகுதி தான் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கள்ளக்குறிச்சி அட்ஜசண்டாக கள்ளக்குறிச்சி அங்கே வந்து இவர் போய் பிரச்சனை கள்ளக்குறிச்சிக்கும் ஒரு போகலாம். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் உடையார் ஜாஸ்தி. இந்த மக்களவை தேர்தல் அவருக்கு அங்கே வந்து ஆத்தூர் கங்கவல்லி 2 தொகுதி இருக்குது கள்ளக்குறிச்சியில். அங்கே வந்து அவர் ஒர்க் பண்ணார். கள்ளக்குறிச்சியில் ஆத்தூர் கங்கவல்லி 2 தொகுதி இருக்குது. அது வந்து சேலம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வருது. சேலம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வருது. சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மத்திய, அப்புறம் கங்கவல்லி, ஆத்தூர். ஸோ அவருக்கு அங்கே கொடுத்தாங்க. ஏன்னா இந்த உடையார் அங்கே கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து சிவலிங்கத்துக்கு கொடுத்ததுக்கு காரணம் முதல்ல உட்கட்சி பிரச்சனைகளை இவரை திருப்திப்படுத்தணும். போன வாட்டியே அவருக்கு அந்த சீட் கள்ளக்குறிச்சி சீட் கொடுக்கறதா இருந்தாங்க. வேலு வந்து நடுவில் பூந்து கெடுத்துட்டதா சிவலிங்க ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யா தெரியாது. அதனால் வந்து அவருக்கு வருத்தம். அதனால் 3 நாள் செல்ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டார்.
அப்புறம் ஸ்டாலின் ஒரு வாரம் கழிச்சு பேசி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுப்பேன், ராஜ்யசபா எலெக்ஷன்ஸில் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். அது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே யாருக்கு கொடுக்க போகிறாருன்ற போது கரெக்டாக. ஆனால் புதுசாக இருந்தது சார். இப்போ நிறைய இப்போ சல்மா பிரபலமாக தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, வில்சன் ஆல்ரெடி பிரபலமாக தெரிஞ்சவங்க. இவர் யார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி வந்து. சிவலிங்கம் பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது. சேலத்தோட இம்பார்ட்டன்ஸ். எடப்பாடியே நீங்கள் தோக்கடிக்கணுன்றார் அவர் ஆக்சுவலாக. ஓகே சார். ஸ்டாலின் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு நீங்கள் 3 பேர் சேர்ந்து எடப்பாடியே சேலத்தில் தோக்கடிக்கணும். 80% வாக்குகளை நீங்கள் வாங்கணும், 80% இடங்களை நீங்கள் வின் பண்ணணும். நீங்கள் ஒரு இடத்த தான் வின் பண்ணியிருக்கீங்க. 11 இடங்களில் சேலத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அதுக்கு காரணம் போன வாட்டி அவங்க வின் பண்ணதுக்கு காரணம் கவுண்டர் ப்ளஸ் 1 இயர் காம்பினேஷன். இன்னும் 10.5 கொடுத்ததுனால அது அங்கே ஒர்க் அவுட் ஆகிடுது அதிமுக ஆதரவாக. இந்த வாட்டி அதோட இம்பாக்ட் அவ்வளோவா இருக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணி ஆகணும்னா ஒரு கண்டிஷனோடு தான் சிவலிங்கத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ள உட்கட்சி சண்டையெல்லாம் போட்டு கோஷி பூசெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பண்ணினா அங்கே இடங்கள் குறைஞ்சது சேலத்தில் இருந்த வாட்டி உங்களை தொலைச்சி கட்டிடுவேன்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ தூரம் அதுவும் அரசியல் கணக்கு தான். ஆக்சுவலாக வந்து வில்சனுக்கு கொடுத்துருக்கிறது அவர் வழக்குகள்லாம் பார்க்குறார். திமுக வந்து முக்கியமான கட்டத்தில் இருக்குது. அது இப்போ இன்னும் அடுத்த 10 மாதத்தில் அது என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நிதி கொடுக்காத விஷயங்கள்லேருந்து வழக்குகளை மேலே இருக்கிறத பார்க்குறோம். கவர்னரோட ஈடி இருக்குது, கவர்னரோட செயல்பாடுகள் இருக்குது, பலவிதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வில்சனோட சேவை ரொம்ப தேவையாக இருக்கிறதுனால அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய கணக்கு கரெக்ட், ஸ்டாலினோட கணக்கு. அதோட விஜய்க்கும் ஒரு கவுண்டர் மாதிரின்னு சொல்கிறாங்க சார். அது கிறிஸ்துவராக இருக்கிறாரு திரு வில்சனுக்கு. வில்சன் ஏற்கனவே கொடுக்க, அதனால் வந்து ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவங்க போகிறாங்க. ஓகே. கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரும் அதில் இருக்காரு. ஓகே. அது கமலஹாசன் இருக்கு. ஆமாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவரும் இருக்காரு, 3 மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது, எல்லா பராமீட்டரும் பார்க்கும்போது, எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்போது அது வந்து தேர்தலுக்கு ஏற்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆக்சுவலாக யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறது, தேர்தல் காலத்தில் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறதுன்றது உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம் தானே. இவன் இப்போ எடப்பாடி கூட கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் போவாங்க. இப்போ நம்ம திமுக பேசணும், இங்கே யாருக்கு சார் கொடுத்த வாய்ப்பு இருக்குது? இல்லை, இங்கே வந்து இந்த 2வது வேகன்சியில் வந்து 2வதாக கிடைக்கிற வேகன்சிக்கு ஒரு 5-6 எம்எல்ஏ கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து பாஜக சப்போர்ட்டோட வாங்கிடுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா அந்த 2வது வேகன்சியை வந்து தேர்தல் கூட்டணியோட லிங்க் பண்ணி எடப்பாடியை யோசிக்கிறாரா, இல்லை நம்ம கட்சிக்காரர்கள் கொடுத்தா போகிறோம், தேர்தல் கூட்டணியை நம்ம 10 மாதம் கழிச்சு 8 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், அப்போ எப்படி அமைதுன்னு பார்த்துக்கலாம், அப்போ நம்மளே எந்த அணியில் இருப்போம் தெரியாது, அது மாதிரி பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணுறாருன்னு அவர் யோசிக்கிறாரு. தேமுதிக மிரட்டுற மாதிரியே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அது வந்து எலெக்ஷன் கூட்டணியோட, ஏன்னா இவரும் சொல்கிறாரு மெகா கூட்டணின்றார். அதாவது அதிமுக பாஜக 2 பேர் மட்டுமே இருக்கிற கூட்டணி அல்லது ஓபிஎஸ் இருந்தால் மட்டுமே போகாது. அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க. புதிய தமிழகம் ஜான் பாண்டி இருந்தாங்கன்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு கூட்டணியாக மாறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வெறும் தேமுதிக இல்லை வச்சுக்கோங்க, பாமக இல்லை வச்சுக்கோங்க, வெறும் அதிமுக பாஜக மட்டும் இருந்து வச்சுக்கோங்க, அந்த கூட்டணி வந்து சரியான டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் எல்லாரையும் அரவணைச்சு போடணுன்றது தான் பாஜகவுடைய விருப்பமாக இருக்குது. அப்போ பாஜக வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணணுன்னு பிரேமலதா எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க, இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணலைன்னு சொல்கிறாரு. அப்போ எது உண்மைன்னு யாருக்கும் தெரியல. அப்போ ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு தெரியல. டாக்குமெண்ட் இருந்தால் காமிக்கணும். ஆக்சுவலாக அவரோட பிரேமலதாட்ட ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரியாது. எடப்பாடி அவ்வளோ, ஆனால் எடப்பாடி வந்து முதுகில் குத்துறதுல பெரிய ஆள். ஓகே சார். அது வந்து ஓபிஎஸ் முதுகில் குத்தினார், சசிகலா முதுகில் குத்தினார், தினகரன் முதுகில் குத்தினார், இப்போ பிரேமலதா முதுகிலையும் குத்துவார். அதில் அவர் தயங்கவே மாட்டார். அவருடைய சுயநலத்துக்காக அவர் என்ன வேணால் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து, ஆனால் அரசியலில் அதெல்லாம் தேவை சார். ஆக்சுவலாக நான் வந்து அதை வந்து ஒரு விதத்தில் பாராட்டுறேன். ஏன்னா உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்றதுக்கு மற்றவங்களை அரசியலில் முதுகில் குத்துறதுன்றது அது வந்து தேவையான ஒரு விஷயம். அதில் எதிரில் இருக்கிற ஓபிஎஸ் தான் வந்து குவாலிட்டின்னு கூட எடுத்துக்கலாம். ஆமாம், அது அரசியல்வாதிக்குள்ள ஒரு குவாலிட்டி நான் வச்சுக்கிறேன். ஆனால் வந்து ஓபிஎஸ் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கணும், இவர் எப்போ முதுகில் குத்துவார்னு. அவர் கோட்டை விட்டார். ஏன்னா ஒரே உரையில இருவாள் இருக்க முடியாது, ஒரே உரையில இருவாள் இருக்க முடியாது. அது எல்லா நிறுவனத்துக்கும் அது பொருந்தும். அது ஆக்சுவலாக அது வந்து ஒரே சம அந்தஸ்தோட சம அதிகாரத்தோட ஒரே இடத்துல 2 பேர் இருக்கிறது ஒரு முட்டல் மோதலுக்கு தான் வழிவகுக்கும். அதை புரிஞ்சுக்காம நல்ல சௌகரியமாக பதவியில் இருந்துட்டு ஓபிஎஸ் கடைசியில் எடப்பாடி கோட்டை விட்டார். அவர் முடிச்சுட்டு இருக்கணும், முன்னாடியே பதவியில் இருக்கும்போதே முடிச்சுட்டு இருக்கணும். அதெல்லாம் விட்டார், கோட்டை விட்டார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சசிகலா வந்து பதவி கொடுத்தாங்க, அப்புறம் சசிகலா யாருன்னு கேட்குற லெவலுக்கு போயிட்டார். அதுக்குள்ளே தன் கட்சியை தன் பின்னாடி கொண்டுட்டார். எலெக்ஷன் கமிஷன், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எல்லா இடத்துலையும் தற்காலிகமாவது அங்கீகாரம்லாம் வாங்கி வச்சுட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அது வந்து ஒரு திறமை தாங்க. அது
அவருடைய ஆட்சி மேலே பல்வேறு குறைபாடுகள் அதெல்லாம் இருக்குது. பாஜகவுக்கு ஜாலரி அடிக்கிறார். இப்போவும் பாருங்கள், ஒரு 10 மாதம் மத்திய அரசு என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்மக்கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சுருக்காரு. தேர்தல் நெருக்கத்தில் ஒரு பாஜகவோட இருப்பாரான்னா அதுவும் நான் கேள்விக்குறி. பாஜகவை முதுகில் குத்துவாரான்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தாவேக்காவோட போய் சேர்ந்துட்டாருன்னா திடீர்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், பாஜக ஒரு முதுகில் குத்த மாட்டாருன்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. பாஜக ஆனால் பாஜக இவங்களோட பெரிய ஆள். அந்த சமயத்தில் வேணால் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போயிட போகிறாரு இவர் சம்பந்தி எங்கே போக போகிறார், இவர் எங்கே போவார், எல்லாம் அங்கே தானே இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் கிடையாது. எடப்பாடி வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் கிடையாது. அவர் முதுகில் குத்தத்தில் ஃபேமஸான ஆள். அதை இவங்கெல்லாம் கோட்டை விட்டானுங்க. சசிகலாவும் ஓபிஎஸ்லாம் கோட்டை விட்டாங்க. அதனால் இப்போ 2வது வேகன்சியை வந்து பிரேமலதா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி மிரட்டுற மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுற மாதிரி தான், நான் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரினா அவங்க கூட்டணியில் போக மாட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். அவங்க அடுத்தது தாவேக்காவோட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளை கதவை தட்டி பார்ப்பாங்க. அவங்க தாவேக்காவும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடியும் கூட கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறது பெட்டர்னு நினைப்பார். இந்த எலெக்ஷன் இயராக இருக்கிறதுனால இப்போ யாருன்னு ஒரு யூகிக்க முடியுமா சார், யாருக்கு கிடைக்க வாய்ப்பு? இல்லை, இப்போ ஜெயக்குமார் இருக்காரு, ராய் சத்யன் இருக்காரு, முக்குளத்தோர் மத்தியில் கொஞ்சம் கொடுத்தா, ராய் சத்யன் கொடுத்தா கொஞ்சம் வேலை செய்வார், அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கோகுலேந்திரா கேட்குறாங்க. அவங்க வந்து யாதவர்னு நினைக்கிறாங்க, அந்த திருப்பத்தூர் சைடு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ட்ரை பண்ணிப்பாங்க. இந்தியா அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, பல எலெக்ஷன்ஸாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ஸோ பல பேர் வந்து இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒரு ஆள் கூட இருக்கலாம். அன்வர் ராஜா கூட சைலண்டாக இருக்காரு. சரி, ஒரு இஸ்லாமியர் கொடுக்கலான்னு அன்வர் ராஜாவை கூப்பிட்டு கொடுத்தாருன்னு என்ன பண்ணுவீங்க? அவர் சைலண்டாக அமைதி காத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப பேசாமையே இருக்காரு. சரி, நம்ம ஒரு இஸ்லாமியர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு நல்லது, நாளைக்கு தெரிஞ்சிடும் எப்படி அவர் என்ன முடிவு எடுக்கிறார். பட் என்னுடைய பார்வை என்னென்னா, அவர் ஒரு கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறத அந்த முடிவை தான் எடுப்பார்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தேமுதிக கொடுத்துட்டு பாமக அன்புமணி எதிர்பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன். பாமக கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இருந்தாலும் அன்புமணி எதிர்பார்க்குறாரு வச்சுக்கோங்க. அங்கே அன்புமணி கொடுத்துட்டு நீங்கள் தேமுதிக கொடுக்கலன்னா அது வந்து அந்த கட்சிக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். அவங்க கூட்டணி விட்டு இயல்பாக போயிடுவாங்க, கொடுக்காட்டியும் போயிடுவாங்க. அதனால் இவங்களுக்கும் வேண்டாம், அவங்களுக்கும் வேண்டாம். நம்ம கட்சிக்காரனுக்கே கொடுத்துட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. பாஜகட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு 5 எம்எல்ஏ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், 2வது வேகன்சி அப்போ தான் நாங்கள் எலெக்ட் பண்ண முடியும்ன்ட்டு. அதனால் கட்சிக்காரங்களுக்கு தான் அவர் கொடுப்பாருன்னு என்னுடைய எண்ணம். நிச்சயமாக சார், தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.